அவர் மொத்த ரத்தத்தையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தார். ரத்தத்தினால் மீட்புன்னு சொன்னார். அப்ப நான் இன்னைக்கு பாவம் செய்யறேனே, இன்னைக்கு நான் பொய் பேசுறேனே, எனக்கு பலவீனம் காணப்படுது, இது நிமித்தம் என்னுடைய ரட்சிப்பு காணாமல் போயிட்டா? இல்ல, உங்க ரட்சிப்பு காணாமல் போல. ரட்சிப்பு ஆண்டவர் செய்யற விஷயம் ஆக்சுவலா. ஆனால் உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுது. அதுதான் விஷயமே. துண்டிக்கப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற ஆரம்பிச்சிடும். ரத்தத்தின் அந்த அனுபவம், இயேசுவின் ரத்தத்தால் காப்பாற்றப்பட்டேன்னு சொல்ற ஒவ்வொரு மனுஷனும் என்ன யோசிக்கணும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டார், நான் அவர் சொல்ல மனுஷனாக மாற வேண்டும் என்பதுதான் அவன் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவர் காப்பாத்திட்டார், எந்த பாவம் செஞ்சாலும் பரலோகம் போவேன்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணம் அது தேவன் கொடுத்த எண்ணம் கிடையாது. முதல்ல அதான் பவுல் அவரும் சொல்லுவாரு, நான் பாவம் செய்வது நிமித்தம் கிருபை பெருகுது. அப்போ கிருபை பெருகுவதற்காக நான் பாவம் செய்யலாமான்னு கேட்பாரு. இல்லவே இல்லை. நீ கிருபை பெரு